இந்த கோயில் உருவாகின வரலாறு எப்படி எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கோயில் உருவாகி? அம்பாள் வந்து வயல்ல இருந்திருக்கா பூமிக்கு அடியில. அப்ப வயலை உழுகும் போத அம்பாளை பூமியில இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எடுத்து கொடுத்து இவங்க சத்திரிய நாடா உறவினர் முறைக்கு இந்த அம்பாளை கொடுத்துருக்காங்க. அவங்க பாரம்பரியமா இந்த ஆலயத்துல எல்லா விசேஷங்களும் சிறப்பா பண்ணுவாங்க. எந்த ஒரு குறைகளும் இல்லாம, எந்த ஒரு பொருள் குறைகளும் இல்லாம அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா எல்லா பூஜையும் இந்த சத்திரிய நாடா உறவினர் முறையில இருந்து ரொம்ப சிறப்பான முறையில எல்லா விழாக்களும். எந்த ஒரு விழா ஆடி மாசத்துல இங்க 1008 சங்காபிஷேகம் நடைபெறும் அம்பாளுக்கு. ஆடி மாதங்கள்ல ஃபுல்லா கூழ் ஊத்துவாங்க, வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்பான முறையில இந்த ஆலயத்துல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த கோயில் கட்டுமானம் முடிஞ்சு அல்லது கட்டப்பட்டு எத்தனை வருஷங்க இருக்கு? பழைய காலத்துல எல்லாமே கல் திருப்பணியில தான் பண்ணியிருக்காங்க. மூலஸ்தானமும் கல் திருப்பணி தான். இங்க ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு விதமான சிற்பங்களும் இந்த கோவில ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா கல்லுலையும் ஒவ்வொரு விதமான சுவாமிகள் இருக்காங்க. விநாயகர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, காளி, பத்ரகாளி, எல்லா விதமான தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான தூண்லையும் இருக்காங்க. அது எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த தூண்ல இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளும் ரொம்ப தத்ரூபமா இருப்பாங்க. அதான் அந்த ஆலயத்தில் உள்ள கல் திருப்பணி ஆலயம் ரொம்ப விசேஷமானது.